கிறிஸ்டான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதிலும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு பாசிவ் இன்கம் ஐடியா அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு வெப்சைட். இது வந்து rupeesnow.com. ஸோ இந்த வெப்சைட் வந்து பேசிக்கலி ஃப்ரம் மகாராஷ்டிரா, இந்தியா. ஸோ இந்த பாசிவ் இன்கம் ஐடியா மூலமாக நம்மளால ஒரு நாளைக்கு வந்து 5000 ரூபாய் 5000 ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து சில சிம்பிள் கேப்சர்ஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ண போறோம். சில டாஸ்க்ஸ் ஆர் மேபி மைக்ரோ டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். இது போக அவங்க மென்ஷன் பண்ண மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப்ல வந்து நம்ம போஸ்ட வந்து ஸ்டேட்டஸா நம்ம வந்து வைக்க போறோம். இது போக ரெஃபரல் செக்ஷனை வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றது மூலமாக இந்த வெப்சைட்ல இருந்து நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு சேஃபா வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படிங்கறத ரொம்ப ஜெனுவினா நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். வித்ட்ரால் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஃபேமஸான பேபால் வழியா நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லனா நம்ம வந்து லோக்கல் இந்தியன் கஸ்டமர்ஸா இருந்தா பேடிஎம், யூபிஐ இல்ல போன்பே வழியா வித்ட்ரா பண்ணிக்கலாம். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல நிறைய பேர் வந்து இந்த வெப்சைட் பத்தின வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த rupeesnow.com வெப்சைட்டோட ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். சோ இந்த வெப்சைட் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த வெப்சைட்டோட நேம் வந்து rupeesnow.com. சோ எடுத்த உடனே அவங்க வந்து மென்ஷன் பண்ணது நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து 5000 ரூபாய் வந்து கேப்சா வழியா சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 100% ஃப்ரீ. ஸோ ஃப்ரீ சைன் அப் போனஸா 500 ருபீஸ் வந்து கொடுக்கறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் ஒர்க்கிங் நோ இல்ல சைன் இன் கொடுத்தா நீங்க வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். சிபிஎம் ரேட்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3க்கு டிஃப்ரெண்ட் கேப்சா ரேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய டேஷ்போர்ட் செக்ஷன்ல ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரிவ்யூஸ் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து டெஸ்டிமோனியல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு, இது உண்மையிலே ஜெனுவின் தானா ஃபேக்கா அப்படின்னு சொல்லி. கான்டாக்ட் செக்ஷன் வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து கீழே வந்து பார்க்கும்போது டெய்லி வந்து காலையில 8:30ல இருந்து நைட் 8 o'clock வரைக்கும் ஓபன் பண்ணியிருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 12 ஹார்ஸ் வந்து ஒர்க் பண்றதாகவும் சண்டேயும் ஹாலிடேஸும் வந்து க்ளோஸ்டு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி வந்து ஹடப்சர், பூனே, மகாராஷ்டிரால இருந்து வந்தது. ஒரு சப்போர்ட் இமெயில் ஐடி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு டெலிஃபோன் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணவே இல்ல. ஸோ இந்த வெப்சைட்ல இன்ஃபர்மேஷன் இவ்வளவுதான் இருக்கு. ஒரு ப்ராப்பரான ஒரு கேலரி ப்ரூஃப்ஸோ இல்ல அவங்க எந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயோ இல்ல கூகுள் சர்ச்லயோ பார்க்க முடியல. அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சைன் இன் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ இதுல வந்து நம்ம வந்து கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ இதுல வந்து நம்மளுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணும். சப்போஸ் நீங்க வந்து வேற ஒரு கண்ட்ரியா இருந்தா அந்த கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணுங்க. பாஸ்வேர்டுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெருசா எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கு பிறகு கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ டேஷ்போர்ட் செக்ஷன் அப்படின்னு வந்து இதுதான். ஸோ இதுல வந்து பார்க்கும்போது நந்தா கபூர் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் மேனேஜர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு இமெயில் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பர்சன் வந்து உண்மையான பர்சனா இல்ல ஃபேக்கா அப்படின்னு வந்து தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஸ்டார்ட் ஒர்க், கிளிக் ஹியர் டு ஸ்டார்ட் கேப்சர் ஒர்க் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி லோட் ஆகும். அதுக்கு பிறகு கேப்சர்ஸ் வந்து வரும். எடுத்த உடனே நம்ம கேப்சர் வந்து தப்பா தான் வந்து டைப் பண்ணோம். ஸோ நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கல. பட் வந்து ஒவ்வொரு கேப்சாக்கும் வந்து ஏர்னிங்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுல வந்து பாருங்க, இந்த கேப்சாக்கு நமக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்து ₹1. ஸோ அதே மாதிரி லோட் ஆகும். ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமான கேப்சா. இதை வந்து கரெக்டா நம்ம டைப் பண்ணும்போது நமக்கு வந்து ₹7 வந்து கிடைச்சிருக்கு. இதே மாதிரி கஷ்டமான கேப்சா, மீடியம் கேப்சா இப்படிலாம் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ டேஷ்போர்ட் செக்ஷன்ல வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் வந்து இருக்கு. இதுல நீங்க எந்த லெவல்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். லெவல் 1ல வந்து பார்க்கும்போது 100 கேப்சர்ஸ்க்கு வந்து ₹800 கொடுக்குறாங்க. லெவல் 2 பார்க்கும்போது 100 கேப்சர்ஸ்க்கு ₹1400 வந்து கொடுக்குறாங்க. லெவல் 3ல வந்து 100 கேப்சர்ஸ்க்கு வந்து ₹2100 வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 100 கேப்சா பக்கத்துல கொடுக்கறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நமக்கு வந்து ஆப் இன்ஸ்டால் அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து ஒரு மாதிரி எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகி அதே மாதிரி நம்மளுடைய வெப்சைட்டுக்கு வந்து வருது. ஸோ இதுல வந்து நிறைய ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. சில வெப்சைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சர்வேயோன்னு ஒரு வெப்சைட் வந்து இருக்கு. அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ₹120 கொடுக்கறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து கொடுக்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி சஸ்பீஷியஸ் வெப்சைட் பிளாக்ட் அப்படின்னு வந்து வருது. ஸோ நமக்கு வந்து ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கிறதுனால நமக்கு அந்த நோட்டிபிகேஷன் வந்து வந்துடும்.
ஸோ நமக்கு ஏதாவது ஒரு இத வந்து கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் வெப்சைட்க்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இப்போ நீங்க பார்க்கும்போது, அதாவது ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது, நம்ம வந்து 53 ரூப்பீஸ் வந்து கேப்சாஸ் வழியா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் நமக்கு வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஏர்ன் 70 அப்படின்னு வந்து குடுத்த உடனே, ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட்க்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஸோ ஐபி அட்ரஸ் வந்து ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இதுதான் நம்மளுடைய ஐபி அட்ரஸா அப்படின்னு வந்து நமக்கு தெரியல. லொகேஷன் யுவர் சிட்டி அப்படின்னு வந்து குடுத்துட்டாங்க. ஸோ இதுல வந்து அ நமக்கு என்ன சொல்லன்னு நமக்கு தெரியல. கன்டின்யூ அப்படின்னு வந்து குடுக்கலாம். ஸோ இதுல வந்து பார்க்கும்போது அகைன் இந்த மாதிரி சஸ்பிஷியஸ் வெப்சைட் பிளாக்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு வெப்சைட் காமிக்குது. கீழ கமெண்ட் செக்ஷன் வந்து கோ த்ரூ பண்ணும்போது நெறைய பேர் வந்து ஆஹா! ஓஹோ! அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இன்கிரெடிபிள் ஆன ஒரு ஆஃபரு. நம்பவே முடியல. இது ஜோக்கா என்ன? அப்படின்னு எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம வந்து எஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து குடுக்கலாம். 20 இயர்ஸ் மேல இருக்கிறீங்களா? அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து மிஸ்ட்ரி பாக்ஸ் வின் பண்றதுக்கு ஸ்டார்ட் அப்படின்னு வந்து குடுக்க சொல்றாங்க. ஸோ இதுக்கு பிறகு அந்த வீல் வந்து ஸ்பின் ஆகும். ஸோ முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வரும். அகைன் நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி வெப்சைட் வந்து பிளாக் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து ஆன்டி வைரஸ் ஃபில்டர் வந்து காமிச்சுட்டே இருக்கு. இப்போதைக்கு நம்ம எதுவுமே வின் பண்ணவே இல்ல. ஓகே அப்படின்னு வந்து குடுக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஒரு ட்ரை அப்படின்னு வந்து குடுக்கலாம். இந்த தடவை என்ன வருது அப்படின்னு வந்து பார்ப்போமே. ஸோ இதுல வந்து நமக்கு வந்து ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கும்போது, மிஸ்ட்ரி பாக்ஸ் ஏதோ ஏர்ன் பண்ண மாதிரி காமிச்சிருக்கு. அகைன் ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட்க்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இதுல வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு டீடைல்ஸ் எதுவுமே இல்ல. இப்படிதான் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப் இன்ஸ்டால் செக்ஷன்ல வந்து ஒரு மாரி எக்ஸ்டர்னல் வெப்சைட்க்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு ஒரு 5000 காயின்ஸ் ஆர் ரூப்பீஸ் பக்கத்துல ரிவார்ட் குடுக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இத கிளிக் பண்ணாலும் வேற எங்கேயோ போகுது. ஸ்டில் வந்து இந்த டாஸ்க்ஸ் வழியா ஏர்ன் பண்ற மாரி தெரியல. இதே மாதிரி ரெஃபர் ஃபிரெண்ட்ஸ் செக்ஷன்ல வந்து ரெஃபரல் லிங்க் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ரெஃபரல் லிங்க்க நீங்க வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க உங்களுடைய ரெஃபரல் லிங்க்க ஜெனரேட் பண்ணி, அத உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு கிளிக்குக்கும் வந்து ₹10 குடுக்குறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பெர்சன் வந்து சைன் அப் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து ₹100 வந்து குடுக்குறாங்க. ஸோ ஆஃபர் எல்லாம் அப்படி தடால் புடாலா வந்து குடுக்குறாங்க. பட் எப்படி இத வந்து நம்பலாமா? வேண்டாமா? அப்படின்னு வந்து தெரியல. இதே மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து Facebook சப்மிஷன்ஸ்க்கு வந்து ₹250 வரைக்கும் குடுக்குறாங்க ஒரு போஸ்ட்டுக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ₹250 வரைக்கும் குடுக்குறாங்க. ஸோ இப்போ உங்க போஸ்ட் வந்து 100 லைக்ஸ்க்கு மேல வந்து கிடைச்சிட்டுன்னா, எக்ஸ்ட்ரா ₹100 வந்து குடுக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேப்ஷன வந்து நீங்க வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்களே எல்லாமே பண்ணிடுறாங்க. நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கு Facebook வந்து இன்னொரு ஒரு டேப்ல ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து அ போஸ்ட் பண்ற மாரி வச்சிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம சப்மிட் பட்டன் மட்டும் தான் வந்து குடுக்க வேண்டியதா இருக்கும். அது முடிச்ச உடனே அத அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வந்து சப்மிட் போஸ்ட் அப்படின்னு வந்து குடுக்கலாம். ஸோ இதுல வந்து இன்ஃபர்மேஷன் வந்து YouTubeலயும் வந்து குடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து போஸ்ட் பண்றது மூலமாக ₹500 உங்களால ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து குடுத்திருக்காங்க. அகைன் உங்க வீடியோ வந்து 5000 வியூஸ்க்கு மேல போயிட்டுன்னா, எக்ஸ்ட்ரா ₹250 வந்து குடுக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன பார்த்துக்கோங்க. வீடியோ டைட்டில பார்த்துக்கோங்க. முக்கியமா அந்த வீடியோ டைட்டில வந்து பார்த்துக்கோங்க. இப்போ YouTubeல வந்து இந்த மாதிரி வெப்சைட்ட பத்தி நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது, ஒரு சில பேர் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னடா இப்படி போஸ்ட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நெனச்சேன். ஆக்சுவலா இவங்க இந்த மாரி குடுத்ததுனால தான் அவங்க இந்த மாரி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாரி Facebookலயும் வந்து இந்த மாதிரி வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஆர் மேபி இந்த போஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஸோ இத வந்து காப்பி பண்ணி போஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாரி WhatsApp ஸ்டேட்டஸ் சப்மிஷன். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிட்டு, நம்ம WhatsAppல போஸ்ட் பண்ணிட்டு, அத அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இவங்களுக்கு வந்து அனுப்பி விடணும். இதுக்கு வந்து ₹250 வந்து குடுக்குறாங்க. WhatsApp வந்து இன்னொரு ஒரு டேப்ல நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து போஸ்ட் பண்ற மாரி ஒரு செட்டிங் வந்து வச்சிருக்காங்க. இதுல நீங்க கோல்மால் எதுவும் வந்து பண்ணக்கூடாது. ஸோ சப்மிஷன்ஸ் எல்லாமே வந்து மேனுவலா நாங்க வந்து ரிவ்யூ பண்ணுவோம். இது கரெக்ட்டா? இல்ல ஃபேக்கா? அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நமக்கு வந்து Instagram போஸ்ட் சப்மிஷனும் வந்து குடுத்திருக்காங்க. இதுக்கும் ₹250 வந்து குடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய போஸ்ட் வந்து 100 லைக்ஸ்க்கு மேல கிடைச்சிட்டுன்னா, எக்ஸ்ட்ரா ₹100 வந்து குடுக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் கேப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற செக்ஷன் வந்து இதுதான். ஸோ நமக்கு வந்து பே அவுட் எப்படியும் வந்து கிடைக்க போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 500 போனஸ் பிளஸ் ₹53 வந்து கேப்ச்சா வழியா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ 553 ஏர்ன் பண்ணியிருக்கோம்.
ஸோ இது வந்து 11% ஆஃப் பேமெண்ட் த்ரெஷோல்ட். ஸோ இப்படி பார்க்கும்போது 5000 நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம்னா பேமெண்ட் ரெக்வஸ்ட் வந்து மேக் பண்ணலாம். ஸோ இதுல வந்து கோ த்ரூ பண்ணும்போது பேமெண்ட் மெத்தட்ல வந்து நமக்கு வந்து இந்தியன் கஸ்டமர்ஸா இருந்தா பேடிஎம், ஃபோன்பே, யூபிஐ இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸா இருந்தா பேபால் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம வந்து இந்தியன் வே ஆஃப் பேமெண்ட்டே வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து நம்ம இன்வாய்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க வந்து பேஸ்ட் ஆன் ஹடப்சர், புனே, மகாராஷ்டிரா ஒரு சப்போர்ட் இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. இன்வாய்ஸ் நம்பர் வந்து இருக்கு. இஷ்யூ டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து கோ த்ரூ பண்ணும்போது ஜிஎஸ்டியோட நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஜிஎஸ்டி எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து 53 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து டோட்டல் பண்ணும்போது கரெக்டா தான் இருக்கு. எப்படியோ இந்த ஜிஎஸ்டியை வந்து என்னத்தையோ வந்து ஆட் பண்ணிட்டு ஒரு ஜெனுவினான இன்வாய்ஸ் மாதிரி இவங்க வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நந்தா கபூர் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து உண்மையான பர்சனா இல்லையான்னு நமக்கு வந்து தெரியல. ஒரு இமெயில் ஐடி வந்து இருக்கு, ஸ்கைப் ஐடியும் நமக்கு இருக்கு. இதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ சில கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு கொஸ்டின் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து சைன் அப் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு வந்து கிரெடிட் ஆகல அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் வந்து இருக்கு. ஸோ மேபி வந்து உங்க ஃப்ரெண்ட் வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கலாம். மேபி அந்த ரெஃபரல் லிங்க் வந்து வேற மாதிரி அது ஜென்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நான் இந்த மாதிரி பேமெண்ட் வந்து இது வரைக்கும் வந்து கிடைக்கவே இல்ல. எதுக்காக? அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அகைன் வந்து இந்த ஃபேக் ஃப்ராடுலன்ட் ஆக்டிவிட்டீஸ மட்டும் தான் வந்து அவங்க டார்கெட் பண்றாங்களே தவிர, எதனால ரியலா வந்து அமௌண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கல? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சோசியல் மீடியா போஸ்ட்ட ஒரு வேளை நீங்க டெலீட் பண்ணியிருக்கலாம். இப்படின்னலாம் வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஏர்னிங்ஸ் வந்து ஒரு 5000 பக்கத்துல நம்ம வந்து ஏர்ன் பண்ணிட்டோம். ஸோ அவைலபிள் வந்து இப்போ 44 கேப்சாஸ் பக்கத்துல வந்து இருக்கு. ஸோ இத வந்து நம்ம வந்து ரெக்வெஸ்ட் அப்படின்னு வந்து குடுத்தாச்சு. செகண்ட் டைம் இந்த வெப்சைட்ட யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து பேமெண்ட் வந்து பெண்டிங்ல வந்து இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேடிஎம், ஃபோன்பே இல்ல யூபிஐ வந்து செலக்ட் பண்ணலாம். இந்தியன் கஸ்டமர்ஸா இருந்தா. இப்போ கீழ வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அன்பெய்ட்ல வந்து இருக்கு. ஸோ இத வந்து ஃபோன்பே மெத்தட்ல வந்து நம்ம வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இதோடைய ஸ்டேட்டஸ வந்து இன்னும் டீட்டெயிலா வந்து கோ த்ரூ பண்ணும்போது, பேமெண்ட் வந்து இப்போ கரண்ட்டா வந்து ஹோல்ட்ல இருக்கு. ஸோ ஆக்ஷன் தேவைப்படுது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன ஆக்ஷன் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணா, கீழ வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கும்போது, நமக்கு வந்து ஓகே எல்லாமே வந்து பக்காவா தான் இருக்கு. வித் ஜிஎஸ்டியோட அவங்க வந்து குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, கேப்ச்சா வந்து இன்னும் லைக் டோட்டல் ஆஃப் 500 கேப்சாஸ் வந்து முடிச்சிருக்கணுமா. நம்ம 376 தான் முடிச்சிருக்கோமா. அதே மாதிரி ரெஃபரல்ஸ் வந்து 25 ரெஃபரல்ஸ் ஆவது இருக்கணுமா. அதே மாதிரி ஆப் இன்ஸ்டால்ஸ் வந்து 10 ஆவது இருக்கணுமா. இதெல்லாம் நீங்க முடிச்சீங்கன்னா, ஓகே நாங்க வந்து பே பண்ணிருவோம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன இந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து குடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஆக்சுவலா இதுக்கு முன்னால வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் குடுக்கவே இல்ல. சோ இதுதான் இந்த வெப்சைட்ல உள்ள ஒரு மைனஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். சோ இந்த வெப்சைட்ல ஆல்ரெடி நம்ம வந்து வொர்க் பண்ணிட்டோம். சோ இனிமே நம்ம வந்து கூகுள் சர்ச்ல வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். rupeesnow.com ரிவ்யூ இல்ல வந்து rupeesnow.com ரியல் ஆர் ஃபேக். சோ அப்படி வந்து பார்க்கும்போது ரொம்ப ஃபேமஸான trustpilot.com, இது போக scamadvisor.com, இது போக justdial.com, techmystery.com, scamdetector.com, இது போக dreviews.com as well as beermoneyforum.com நம்ம வந்து ரிவ்யூஸ் வந்து பார்க்க போறோம். ஏன் இவ்ளோ ரிவ்யூஸ் அப்படின்னா, நம்ம பொதுமக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா வந்து கிடைக்கணும். இந்த வெப்சைட்ல வந்து வொர்க் பண்ணலாமா வேண்டாமா? தெளிவா ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கணும். சோ இப்போ ரொம்ப ஃபேமஸான trustpilot.comல வந்து கோ த்ரூ பண்ணும்போது அன்கிளைம்டு ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஃபைல யாருமே கிளைம் பண்ணவே இல்ல. சோ 20 ரிவ்யூஸ்ல இருந்து 1.8 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் வந்து கிடைச்சிருக்கு. சோ இதுல இருந்தே நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த ரிவ்யூஸ் வந்து கோ த்ரூ பண்ணணுமா? வேண்டாமா? அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் ஃப்ராடு அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக scamadvisor.comல வந்து மென்ஷன் பண்ணது ஒரு சின்ன ரிஸ்க், ஒரு சின்ன பிரச்சனை வந்து இந்த வெப்சைட்டோட அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ட்ரஸ்ட் ஸ்கோர் வந்து பார்க்கும்போது 100க்கு 67 வந்து கிடைச்சிருக்கு. சோ கீழ வந்து கோ த்ரூ பண்ணும்போது இந்த வெப்சைட்டோடைய ரெஜிஸ்ட்ரார் வந்து ஸ்கேமர்ஸ் மத்தியில கொஞ்சம் பாப்புலரா வந்து இருக்காரு. அதே மாதிரி நிறைய ஆன்லைன் வொர்க் ஆஃபர்ஸ் இந்த வெப்சைட்டோட அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. இது போக justdial.comல வந்து ஷேர் பண்ணது பேமெண்ட்ஸ்ல வந்து டிலே வந்து இருக்கு. இது ஒரு தடவை இல்ல 2 தடவை அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் கிட்ட இருந்து ஒரு ப்ராப்பரான ரிப்ளை வந்து வரவே இல்ல.
இது போக techmystery.comல வந்து ஷேர் பண்ணது எந்தவித கேரண்டியும் கிடையாது. வித்ட்ரால் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு டாஸ்க்குக்கு வந்து ரொம்ப ஹை பே அவுட் வந்து குடுக்குறாங்க. அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்குள்ள வர்றதுக்காக மட்டும் தான் இந்த வெப்சைட்ட வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி scamdetector.comல வந்து இவங்க ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வெப்சைட்டுக்கு கிடைச்ச ட்ரஸ்ட் ஸ்கோர் வந்து வெறும் 38.8 அவுட் ஆஃப் 100. இது போக dreviews.comல வந்து 15% ட்ரஸ்ட் ஸ்கோர் அவுட் ஆஃப் 100% வந்து அச்சீவ் ஆயிருக்கு. இது போக beermoneyforum.comல வந்து ஷேர் பண்ணது ஒரு நாளைக்கு 5,000 அப்படிங்கிற வந்து ஒரு முடியாத ஒரு காரியம். அப்படியே அவங்க குடுக்கறதா இருந்தா இவங்க சக போட்டியாளர்களிடையே ரொம்ப ஒரு பெரிய டஃப் குடுத்துட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அப்படின்னு ஒரு கஸ்டமர் வந்து கிண்டல் அடிச்சிருக்காரு. சோ இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கான்டாக்ட் அஸ் செக்ஷன் அப்படின்னு வந்து இருக்கு. பட் வந்து ஒரு டெலிபோன் நம்பர் ஆர் மொபைல் போன் நம்பர் ஆர் டோல் ஃப்ரீ நம்பர் எதுவுமே இல்ல. சோ சப்போஸ் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்கள வந்து ஒரு இமெயில் ஐடி வழியா தான் நம்ம வந்து கான்டாக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு போன் நம்பர் வந்து எதுவுமே இல்ல. அதே மாதிரி இந்த வெப்சைட்ல வந்து கேப்சாஸ் வந்து அன்லிமிட்டடா வந்தாலும் நம்ம பேமெண்ட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு வந்து மேக் பண்ணும்போது அவங்க ஊர்பட்ட காரணங்கள் வந்து காமிச்சிருக்காங்க. அதாவது கேப்சாஸ் நீங்க வந்து இவ்வளவு முடிச்சிருக்கணும், நீங்க இத்தனை ரெஃபரல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், அதே மாதிரி இத்தனை ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கணும், இப்படின்னு எல்லாம் வந்து திடீர்னு வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. இவங்க வெப்சைட்ல காமிச்சிருக்கிற டெஸ்டிமோனியல்ஸ் வந்து ஃபேக்கோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. அதே மாதிரி இவங்க மென்ஷன் பண்ண அக்கவுண்ட் மேனேஜர் வந்து ஓகே வந்து நமக்கு மட்டும்தான் இந்த அக்கவுண்ட் மேனேஜர் இல்ல வந்து ஒரு 10 அக்கவுண்ட்டுக்கு வந்து இந்த அக்கவுண்ட் மேனேஜர் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து நம்பிட்டு இருக்கோம். பட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து கோ த்ரூ பண்ணும்போது ஒரே அக்கவுண்ட் மேனேஜர் தான் வந்து எல்லா பர்டிகுலர் அக்கவுண்ட்ஸ்க்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்ல மென்ஷன் பண்ண டாஸ்க்ஸ் ஆர் மேபி மைக்ரோ டாஸ்க்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. அங்க பெருசா வந்து டாஸ்க் பண்ற மாதிரியே இல்ல. பட் இந்த டாஸ்க்கை நீங்க முடிச்சாதான் வந்து பே அவுட் பண்ணுவேன்னு சொல்லி இந்த வெப்சைட் வந்து அடம்பிடிக்கிறாங்க. இந்த வெப்சைட் வழியா கேப்சாஸ் வந்து முடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 4 till 5 days ஆவது ஆகும். ஓகே நம்ம வந்து 5,000 rupees நம்ம earn பண்ணாலும் பே அவுட் ரிக்வெஸ்ட்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு. இத பத்தி கஸ்டமர் கேர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. சோ நம்ம சேஃபாவே ரெக்கமெண்ட் பண்ணலாம். நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறது தயவு செய்து இந்த வெப்சைட்டை விட்டு தள்ளியே இருங்க. வேற ஏதாவது ஒரு ஜெனுவினான ஒரு பாசிவ் இன்கம் ஐடியால நம்ம டைமை மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிற வழியை பார்க்கலாம். சோ இதுல உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு பாசிவ் இன்கம் ஐடியால உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.